தினம் தினம் நம்ம ரசிகர்களுக்கு தொடர்ந்து கேட்குற ஒரே கொஸ்டின், இந்த கடத்தல் ட்ராக்கை எப்போ தான் முடிச்சு வைப்பீங்க? எப்போ தான் வெண்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவீங்க? மல்லியோட ப்ரெக்னென்சியை விஜய்க்கு தெரியப்படுத்துகிற மாதிரியான ஸ்டோரியில் என்ன கொண்டு வாங்க. விஜய், மல்லி, வெண்பா 3 பேருமே ஹாப்பியாக இருக்கணும். மல்லி மேலே விஜய் கோபத்தை காமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து கமெண்ட்டில் அவங்களோட விருப்பங்களை தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 3 வருஷ காலமாகவே இந்த ஸ்டோரியை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் விஜய் மல்லியோட கெமிஸ்ட்ரிக்காகவும் விஜய் மல்லியோட ஜோடிக்காகவும் தான் பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களை பிடிச்சி வச்சு வேடிக்கை பார்க்குறதும் வெண்பாவை கடத்தி வச்சிருக்கிறதும் இப்படி நெகட்டிவாக போச்சுது அப்படின்னு சொன்னால் பார்க்குற அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சலிப்பு தட்ட தான் செய்யும். ஏன்னா சீரியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக தொடர்ந்து பாசிட்டிவாகவும் காமிக்க முடியாது, அதே போல் நெகட்டிவாகவும் காமிக்க முடியாது. ரெண்டும் கலந்து போனால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஏக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு மாதமாகவே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. வெண்பாவை கடத்தினாங்க. அந்த 100 மீட்டர் காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதால தான் வெண்பா ரொம்பவே ஆசையோடு அந்த கிரவுண்டுக்கு போயிருப்பாங்க. விஜய் வெளியில் போயிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் விஜய்க்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இந்த தீபிகா பண்ண நாடகத்தினால தான் மல்லி வெண்பா 2 பேருமே வெளியில் வந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் வெண்பாவை கடத்தினாங்க. அப்போ கடத்தின வெண்பா இப்போ வரைக்குமே வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களா, ஒரு குழந்தைய என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. அவங்களுக்குமே உடம்பு சரியில்லாமல் அவ்வளோ கஷ்டங்களை சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை தேடுற ஒரே இடம் அவங்க அம்மாவோட மடி அப்படின்னு தான் சொல்லணும். அம்மாவோட மடியில் படுத்து தூங்கினாலே எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். என மல்லியமா மல்லியமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாசமாக இருக்கிற குழந்தையை இப்படி பிரித்து வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்குமே ஒவ்வொரு நாளுமே ஏங்க தோணதான் செய்யுது. இப்போ மல்லி மேல விஜய் ஒட்டுமொத்த கோபத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன கவனிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலையில மல்லிக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த காஞ்சனா அந்த ஆட்டோ டிரைவர் 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த மல்லி வந்தால் தான் உங்களை விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கடத்தி வச்சிருக்கிறாங்க. இதனால அந்த இடத்துக்கு நம்ம மல்லி போறாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி மல்லி தப்பிக்க போறாங்க. இதற்கு இடையில மல்லியோட ஃபோனுக்கு அந்த நர்ஸ் ஒரு மெசேஜுமே அனுப்பியிருக்கிறாங்க. வெண்பா சேஃபாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அந்த நர்ஸ் இப்போ வெண்பாவுக்கு உதவியாக இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதால நமக்குமே மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்க தான் செய்யுது. சரி பரவாயில்ல, அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் நம்ம வெண்பாவை அந்த நர்ஸ் காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நப்பாசை நம்ம மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. இதற்கு இடையில நம்ம வெண்பாவை அந்த நர்ஸ் நெருங்க முடியாத அளவுக்கு அந்த ரவுடிகள் சுற்றி இருக்கிறாங்க. இந்த ரவுடிகளை ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம வெண்பாவை காப்பாற்றிட முடியும். அவங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்துருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களே அந்த விஷயத்தை டீல் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ அப்கமிங்கில் மல்லி போலீஸோட வந்து நம்ம வெண்பாவை மீட்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.